வணக்கம். நான் உங்கள் சிவாஜி பேசுகிறேன். இந்த வீடியோ யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீரியஸான வீடியோ. நான் பேசக்கூடிய அரசியல் வேறு. இது ஒரு சீரியஸான வீடியோ. தயவுசெய்து எல்லாமே கேளுங்க. இது நான் சொல்லக்கூடிய செய்தி தந்தி டிவியில் வந்திருக்கு. பிறந்த நாளுக்கு நீங்கள் கேக் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, பிறந்த நாள் மற்ற பார்ட்டிக்கெலாம் கேக் வாங்கி சாப்பிட்றீங்களா, அதில் 12 வகையான கேக்குகளை சாப்பிட போய் புற்றுநோய் வருது. புற்றுநோய்ங்கிறது மிக கொடிய நோய். அந்த நோயை தீர்க்க மருந்து வந்துட்டு கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சித்த வைத்தியத்தில் புற்றுநோய்க்கு வைத்தியம் இருக்குது. ஆனால் ஆங்கில மருத்துவம் வந்துட்டு இந்த உலகில் போட்டி போடுறதுனால சித்த வைத்தியத்தை வந்துட்டு அதை நடைமுறைப்படுத்த அரசு மறக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசுக்கு அதன் மூலிமா லஞ்சம் வருதுன்னு நினைக்கிறேன். அரசுக்கு லஞ்சம் அதிகமாக வர போய் தான், அரசுனா தமிழ்நாடு அரசு இல்லை, அரசை ஆளுகின்ற அந்த அமைச்சர்களுக்கு லஞ்சம் அதிகமாக வர போய் தான் இந்த புற்றுநோயை தீர்க்கக்கூடிய அந்த வழிமுறைகளை கண்டுபிடிக்கும். அந்த புற்றுநோயை தீர்க்கக்கூடிய அந்த வைத்தியம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்த வைத்தியத்தில் இருக்கு. 100% இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த புற்றுநோய் இப்போ பரப்பப்படுது. புற்றுநோய் பரப்பக்கூடிய பொருட்களை தயவுசெய்து சாப்பிடாதீங்க. தயவு செய்து நீங்கள் வந்துட்டு பெரிய அறிவில் ஜீவிகளாக இருக்கலாம். புற்றுநோய்களோட பாதிப்பு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை போங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிண்டியில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனை இருக்குது, அங்கே போய் பாருங்கள். நான் உள்ளே போயிட்டு அதில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய பேர் அங்கே சேர்த்து விட்டுட்ருக்கேன். அது உள்ளே போய் பார்த்துட்ருக்கேன். அங்கே என்ன கிடையாது, நான் ப்ளூ கலரில் போட்டு ஒரு ரவுண்டை போட்டுருவான். கேட்டாங்க அடுத்தலாம் இங்கே வெட்டி எடுத்துருவாங்க. அடுத்து அங்கங்கே ரவுண்டை போட்டு வச்சுருப்பாங்க, வெட்டி எடுத்துருவாங்க. இப்படிலாம் கொடுமைகள். இந்த புற்றுநோய் எப்படி பரவுது அப்படிமா தான் கேக் மூலியமாக பரவுது. நம்ம சாப்பிடக்கூடிய கேக் இருக்குல்ல, அந்த கேக்கை நான் எல்லா கேக்கையும் சொல்லலை. அந்த வீடியோவை அந்த காணொலியோட இணைச்சி விடுறேன், அதை பார்த்துவோங்க. கேக் வகைகளில் புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனங்கள் அதிக அளவில் இருப்பதாக கர்நாடகாவில் உணவு பாதுகாப்புத்துறை நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கர்நாடக உணவு பாதுகாப்பு மற்றும் தரத்துறை மாநிலம் முழுவதும் 235 கேக் மாதிரிகளை பரிசோதனை செய்தது. இதில் 12 மாதிரிகளில் புற்றுநோயை உண்டாக்கும் பொருட்கள் கண்டறியப்பட்டன. குறிப்பாக பிளாக் ஃபாரஸ்ட், பைனாப்பிள் மற்றும் ரெட் வெல்வெட் கேக்குகளில் அதிக அளவில் செயற்கை நிறங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பதும் தெரிய வந்துள்ளது. அலூரா ரெட், சன்செட் எல்லோ, FCF, பொன்சோஃபோ ஆர், டாட்ரசின் மற்றும் கார்மோசின் போன்ற ரசாயன கலவைகள் இந்த கேக்குகளில் அதிக அளவில் இருந்ததாகவும் இவை புற்றுநோயை உண்டாக்கும் ஆபத்தை அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை கடைபிடிக்காத பேக்கரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், இந்த விஷயத்தில் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாக. பிளாக் ஃபாரஸ்ட், ரெட் வெல்வெட், பைனாப்பிள், அடுத்து நிறங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடிய அந்த கிரீமில் நிறங்கள் அதிகமாக சேர்க்காங்க, செயற்கை நிறங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய்க்கு கூட தடை செஞ்சாங்கல்ல, அதில் புற்றுநோய் வரும் தடை செஞ்சாங்கல்ல. பஞ்சு மிட்டாய் விற்றா அந்த 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 வண்ணங்கள் மூலியம் புற்றுநோய் வருதுன்னு சொல்லி போட்டு தடை செய்யக்கூடிய இந்த அரசு, இந்த தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு உணவுத்துறை ஏன் இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு, ரெட் வெல்வெட்டு அந்த போன்ற இந்த புற்றுநோய் வளர்க்கக்கூடிய இந்த கேக் வகைகளை நீங்கள் தடை பண்ணலை? இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். புற்றுநோய் வந்துட்டு இந்த கேக் இந்த சில உணவு மூலியமாக நிறமி மூலியமாக தான் வருது அப்படின்னா கிடையாது. இன்னும் பல இதன் மூலிமா புற்றுநோய் வருது. அப்போ புற்றுநோயை வந்துட்டு வர வைக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் மற்றும் இதர போதை வகைகள் மற்றும் கலப்பட உணவு வகைகளை ஏன் நீங்கள் தடை செய்யலை? இப்போ நீங்கள் கஞ்சா வித்தா குண்டாசன் போடுறீங்க. கஞ்சா வித்தனால என்ன பாதிப்பும் கிடையாது, ஒரு பாதிப்பும் கிடையாது. அதை அடிச்சுட்டு சண்டை போடுறோம் அப்படிங்கிறத அரசாங்க சைடு உள்ள குற்றம். நான் சொல்லலை. நான் கஞ்சா அடிக்கிறதெல்லாம் ஏன்ட்டு சண்டைக்கு வந்துட போகுது, நான் சொல்லலை. அரசாங்கம் சொல்லுது கஞ்சா வித்துட்டு வெட்டிக்கிறான், குத்திக்கிறான். என்னால் இளைஞர் சமூகம் சீரழிது, இளைஞர்கள் சீரழிதாங்க அப்படின்னா உண்மையிலே சீரழிதாங்க. உட்கார்ந்த கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நீண்ட நாளாக போயிட்டு இருக்கு. காபி ஷாப்புன்ற பேரில் உட்கா கலாச்சாரம் உள்ளே போயிட்டு இருக்கு. அந்த உட்கா அந்த இதில் ஸ்டைலில் போட்டு அடிக்க தான் போயிட்டு இருக்கு. அதை அரசாங்கம் அப்பவே தடை பண்ணியிருக்கணும். தடை பண்ணலை. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நான் அரசாங்கம் கிடையாது. ஆனால்
கஞ்சா வித்தா உள்ள குடிச்சு போடுறீங்களா? அதை போல புற்றுநோய் பரப்பக்கூடிய பொருட்களை விற்றால், புற்றுநோயை பரப்பக்கூடிய இல்ல உருவாக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை தயாரித்தால் உங்களுக்கு குண்டாஸ் போடும் சொல்லி போட்டு சட்டத்தை பாஸ் பண்ண வேண்டியான. கூலிப்பு வித்தா குண்டாசு, கூலிப்பு வந்து ஆன்ஸ் மாதிரி ஒன்னு எடுத்து வாயில அப்படி வச்சிருக்காங்க. கூலிப்பு வித்தா குண்டாசு. ஏன் அந்த கூலிப்பு தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணா என்ன சொல்லுங்க? ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய் எதிரான வருதுன்னு சொல்லிவிட்டு ஆய்வு செஞ்சு முதல்ல அதை க்ளோஸ் பண்ணணுங்க. நீங்க அதை க்ளோஸ் பண்றது இல்லை, விற்கிறவனும் பிடிக்கிறீங்க, அதை வாங்குறவனும் பிடிக்கிறீங்க. ஏன் விற்கிற வாங்குறவங்க பிடிக்காங்க? ஏன் அந்த முதலாளி பிடிக்க மாட்டேன்றீங்க? மொத்தமா அந்த கம்பெனி சீல் வச்சா முடிஞ்சு போச்சுங்க. கூலி தொழிற்சாலை தமிழ்நாட்டிலே இல்லையா? இருக்கா இல்லையா? எனக்கு தெரியல இருக்கா இல்லையா. ஆனா எப்படி விற்கப்படுது? அப்போ தொழிற்சாலைக்கு போய் விற்கப்படுது. அந்த தொழிற்சாலை எங்க இருக்கு கேட்டா பக்கத்து ஸ்டேட்டும் எங்க, அந்த ஸ்டேட்டும் எங்க, அந்த ஸ்டேட்டும் எங்க. நான் என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட, ஐயா நிதி வேணும்னா கடிதம் எழுதுறீங்கல்ல. இந்த ரோட்ல இப்போ கார் ரேஸ் நடத்துனாங்க சென்னையில், எல்லாருக்கும் தெரியும். அந்த கார் ரேஸ் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்க ஐயா எங்களுக்கு அனுமதியெல்லாம் வேண்டி கேட்டீங்க, அனுமதியெல்லாம் கொடுத்தாங்கல்ல. அதை போல நீங்க ஐயா அந்த பூலிப்புன்ற கம்பெனி இந்த மாதிரி குஜராத்தில் இருக்கு. ஏன்னா நீங்க டேரக்டா குஜராத்து தான் போவீங்க. ஆனால் குஜராத்தை சொல்ல இல்லை, நீங்க நாக்பூர் போவீங்க. அடுத்து இங்கே எங்கே போவீங்க? டெல்லி பாதாமன்ற போவீங்களா? நாங்கள் கெஜ்ரிவால் ஆட்சி நடக்க அங்கே போக மாட்டீங்க. அடுத்து எங்கே போவீங்க? எங்கெங்க பிஜேபி ஆட்சி நடக்கும் அங்கே போவீங்க. என்ன ஐயா இல்லை ஆந்திரா போவீங்க. ஐயா இந்த மாதிரி குஜராத் மாநிலத்தில் கூலிப் தொழிற்சாலை செயல்பட்டு வருது, அதை நீங்கள் தயவுசெய்து தடுத்து நிறுத்தணும், இதனால் புற்றுநோய் வரும்னு சொல்லி போட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்புனாங்க. சொல்லுங்க, ஏன் நீங்க அனுப்ப மாட்டேன்றீங்க? அப்ப இது என்ன நோக்கம் உங்களுக்கு? இந்த புற்றுநோய் எதனால உருவாக்கப்படுது, எப்படி வருது, இதை தடுக்கக்கூடிய முயற்சியில அரசாங்கம் இயங்கணும். நான் வன்மையா கடுமையா பேச அப்படின்னா பின்ன எப்படி பேச சொல்றீங்க? பின்ன மென்மையா பேச சொல்றீங்களா? அவங்ககிட்ட போயிட்டு மென்மையா பேசக்கூடிய அரசா அது? சத்தம் போடாதுன்னு சத்தமா சொன்னா தானே இப்ப நாங்க அமைதி நிலவுது. சத்தம் போட இது இங்கிலீஷ் படத்துல சொல்லுவான், ஏதாவது படத்துல அங்கிருந்து எதிரி நாட்டு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கோம், இல்ல எதிரிக்க உள்ள பூந்துட்டாங்க, உடனே சத்தம் போடாதீங்க அப்படின்னு கத்துவான். ஆனா இங்க மட்டும் சத்தம் போடாது. அப்படிப்பட்ட மென்மையான ஆட்சி நடக்கா? வல்லல்லாத வழி வந்து ஆட்சி நடக்கா? ஏதோ திருவுள்ளது கூடிய அந்த ஆட்சி மெய்யியல் ஆட்சி நடக்குதா? எல்லாம் திருட்டு பயலும் மொல்ல மாதிரி பயலும் தான் அங்கே எல்லாவனும் எம்எல்ஏ எம்பியா இருக்கான். இதை வச்சு நீங்க ஆட்சி நடத்தக்கூடிய நீங்க எப்படி இருப்பீங்க? அப்படித்தானே இருப்பீங்க. அதனால வன்மையா தான் பேச வேண்டியிருக்கு. நான் மென்மையா பேசக்கூடிய சூழல்ல நானும் இல்லை, மக்களும் இல்லை. இந்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் தேசிய தடை செய்யும் கவர்மெண்ட்டுக்கு என்னோட வேண்டுகோள். அடுத்து அரசாங்கம் மட்டுமே எல்லாத்தையும் தடை பண்ணிட முடியாது. மக்களுக்கும் ஒன்று சொல்லுது, நீ உன் குழந்தை பிறந்த நாளுக்காக போயிட்டு நீங்க ரெட் வெல்வெட்டு, நீ பிளாக் ஃபாரஸ்ட்டு, பைனாப்பிள் ஃபாரஸ்டா, பைனாப்பிள் ஃபாரஸ்ட்டு, அடுத்து ஆப்பிள் ஃபாரஸ்ட்டு, ஆரஞ்சு ஃபாரஸ்ட்டு, அடுத்து என்ன ப்ளூ ஃபாரஸ்ட்டு. இப்போ நீல புரட்சி இல்லைன்னா இப்போ கோவிச்சுப்பாங்க. ப்ளூ ஃபாரஸ்ட் இப்படி எல்லாத்தையும் கொண்டு வருவான், அதில் அதிகமாக நிரம்பிய கலப்பான், அதுமே புற்றுநோய் வரும். அதனால் புற்றுநோய் வந்துட்டு தடுக்கக்கூடியது நம்ம தாய் தாப்பு கையிலையும் இருக்கு. ஆனால் தயவு செய்து பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கேக்கு 12 வகையான கேக்கு வகைகளை நீங்கள் புறக்கணிங்க. அதிகமாக வந்துட்டு நிறங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளை வாங்கி கொடுக்காயும் குழந்தைகள். ஒரு கேசரியில் வந்துட்டு ஒரு சிக்கன் 65 வந்துட்டு அதிக அளவு நிறம் இருக்கு. அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட அதிக அளவு நிறம் இருக்கு. பார்த்தா செக்கச்சவேன்னு இருக்கு சிக்கன் 65. அதைத்தான் குழந்தை வாங்கி கொடுக்குது. அது உள்ள நீ பிச்சு பாடா, உள்ள எவ்வளோ ஆழமாக இறங்கிட்டு அந்த கலர் வரணும். உள்ள மசாலா பொடி போட மசாலா பொடியாக உள்ள மசாலா பொடி உள்ள இறங்க. நீ சிக்கனில் வந்து ஓட்ட போட மசாலா உள்ள இறங்க. நீ இந்த சிக்கன் 65 பிச்சு பாரு. நான் வாங்கி பிச்சு பார்த்து பலர் பிடிச்சே கொடுத்துருக்கேன். என் இதையால் பிச்சு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு உள்ள வந்துட்டு அந்த கலர் பவுடர் இறங்கிருக்கும். அதனால நீங்க எந்த உணவு வாங்க போனீங்கன்னாலும் கலர் பவுடர் இல்லாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஏன் கலர் பவுடர் சாப்பிட்டா என்ன உள்ள போயிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டை கொடுத்தா அது அழகு கொடுக்கும்.
அழகா இருக்கிறனால நீ வந்து பாம்பை வீட்டில் வச்சு டெய்லி வளர்த்துப்பியா? புலி அழகா இருக்கு வீட்டில் வளர்த்துப்பியா? சிறுத்தை அழகா இருக்கு வீட்டில் வளர்த்துப்பியா? கொன்றும் ஒண்ணு, புரியுதுல? அதனால அதை போலதான் சொல்றேன் கேளு. இந்த நிறம் நிறம் வண்ணம் அப்படிங்கிறது வந்து அழகு இல்லை, அது வண்ணம். அது நிறம் அப்படிங்கிறது வந்துட்டு அழகு இல்லை, அது நிறம் தான். அது என்ன, வெள்ளை என்பது அழகல்ல, அது நிறம். அது வெள்ளைக்காரனை ஃபுல்லா நம்ம கொள்ளைக்காரன் இல்லை, நல்லவே நம்ம போய் தான் இந்தியா அடிமையாகிடுச்சு. அதுபோல அந்த நிறத்துல ஒரு பொருள் வாங்கும்போ அது வந்து அது கலர்ஃபுல்லா இருக்கு, வண்ணங்கள் அதிகமா இருக்கு, வண்ணத்துல அழகா இருக்கு அந்த பொருள் அப்படின்னு வாங்குறது தான் ஆபத்து. வண்ணங்கள் என்னைக்குமே நம்ம இருந்து எண்ணங்கள் வரக்கூடாது, நல்ல எண்ணங்கள் தான் வண்ணங்கள் ஆகணுமே ஒழிய நீ வண்ணங்கள் கலந்த பொருட்களை வாங்கி சாப்பிடாது. அந்த வண்ணம் அதிகமா இருக்கா ஒரு பொருள்ல அதை முதல்ல வாங்கி கொடுக்காது, தயவுசெய்து வாங்கி கொடுக்காது. நீ தின்னாதடா முதல்ல, நான் புள்ளைய பற்றி வச்சு இல்லை சனியை, நீ தின்னாத என்ன, நீ தின்ன போய் தான் உன் பிள்ளை இருக்குது, உன் பிள்ளைய போய் வாங்கி போய் கொடுக்காங்க, அழகா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போய் கொடுக்காங்க. அதனால எந்த பொருளுமே வண்ணங்கள் அதிகமாக தான் வாங்கி கொடுக்காதீங்க. அடுத்து இன்னொரு செய்தி உங்களை சேர்த்துக்கிறேன், நான் மறந்துட்டேன் சொல்லதுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரியில் அந்த சீல் வச்சாங்க, அது இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி, அதை வரவேற்போம். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அதிக அளவில் வண்ணங்கள் கலக்காங்க, கெமிக்கல் கலந்து இந்த பவாண்டோ இந்த கோக் போன்ற இதெல்லாம் தயாரிக்காங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒரு சீல் வச்சிங்க, வீடியோ வெளியிட்டீங்க. ஐயா அந்த கோக் கம்பெனி, இந்த பெப்சி கம்பெனி, ஐயா கேட்குதா ஐயா? இல்லை பிச்சை போடுற மாதிரி கேட்கணுமா சொல்லுங்கள் ஐயா, கேட்குதா? இந்த கோக் பெப்சி கம்பெனி இருக்குல்ல, அவங்க ஃபேண்டா, மிராண்டா, மாஷா, இந்த கோக்கு பெப்சி இதெல்லாம் தயாரிக்காமல அது என்ன கலந்து தயாரிக்கான்னு சொல்லி போட்டு தயவு செய்து ஆய்வு செஞ்சு வெளியிடுங்க. திராணி உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு நான் சவால் பண்ணுறேன், கேட்டுக்கோ. உங்களுக்கு உண்மையிலே திராணி இருக்கு அப்படின்னா கோக்கு பெப்சி ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த பவாண்டோக்கு பதில் நீங்கள் என்ன கலக்கீங்கன்னு சொல்லி போட்டு அதை நீங்கள் வீடியோ எடுத்து வெளியிடுங்க. வீடியோ எடுத்து கண்டிப்பாக வெளியிடுங்க. பெப்சி ஆலைக்குள்ளே ரைடு போங்க, கோக் ஆலைக்குள்ளே ரைடு போங்க, ரைடு போயிட்டு அங்கே வந்துட்டு அந்த ஃபேண்டாக்கு என்ன கலர் மிக்ஸ் பண்ணான்னு சொல்லி போட்டு நீங்கள் வீடியோ எடுத்து வெளியிடுங்க. ஒரு சாதாரணமான ஃபேக்ட்ரி நடத்துகிற அவனை வந்துட்டு வீடியோ எடுத்து வெளியிடக்கூடிய தெம்பு திராணி உங்களுக்கு இருக்குல்ல, இந்த உணவு பாதுகாப்புத்துறைக்கு இருக்குல்ல, அதே போல தெம்பு திராணி அந்த கோக்கு பெப்சி கம்பெனிக்குள்ள போய் எடுத்து வெளியிட முடியுமா? அதுக்காக இந்த சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரிக்கான வண்ண பவுடர்ல கலந்து விட்டு தப்பு தான், அதால சரின்னு ஆதரிக்கல. ஆனா அவன் விற்காமல அவனை நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுவும் தப்பு தானே. அப்போ சின்னவன் எளியவன் செய்தா தவறு, வலியவன் செய்தா சரியாது. அப்ப பாரதிதாசன் அந்த பாடிய கவிதையை தான் நான் பாடன்னு போறேன். அதனால பெற்றோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இறுதியான கோரிக்கை இதுதான். தயவு செய்து நீங்க அதிக அளவு நிறமிகள், வண்ணங்கள் கலந்த பொருட்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நிறங்கள் நமக்கு, அந்த நிறங்களால் தான் புற்றுநோயே உருவாகுது. அந்த நிறங்கள் நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு அந்த உணவுப் பொருள் சுவையாக இருக்கா அடிம்பது சாப்பிடுங்க. புரியுதுங்களா? இதைத்தான் நானும் சொல்கிறேன், சித்த வைத்தியம் சொல்கிறாங்க, இயற்கை ஆர்வலர் சொல்கிறாங்க, இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து நல்ல பொருட்களை குழந்தைக்கு வாங்கி கொடுங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க, நல்ல உடல் வலிமை உள்ள நல்ல பாகுபலி மாதிரி புஸ்தியான இளைஞர்களை கொண்டு வாங்க. இன்னைக்கு ஆண்மை குறைவு ஏற்படுறதுலாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா உணவு பற்றாக்குறை தான். நல்ல உணவை வாங்கி கொடுங்க, கேழ்வரகு கஞ்சி, கம்பு கஞ்சி ஏதாவது செஞ்சு கொடுங்க, நல்லதை வாங்கி கொடுங்க. நன்றி.